கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நாமோ மிக பிரதானமான ராஜரீகமான தேவ கட்டளை ஒன்றை பகுத்து பார்க்கிறோம். 4 பாகங்கள். ஆனால் எதிர்பார்த்த செயல் ஒன்றுதான், முழுமையாக அன்பு கூறுங்கள். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது முழு ஆத்துமாவோடு. இந்த முழு ஆத்துமா என்று சொல்லும்போது இந்த தமிழ் வேத புத்தகத்தில், ஆங்கிலத்தில் கூட ஸ்பிரிட், சோல், இங்கே ஆவி, ஆத்துமா அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு இடங்களில் வரும்போதெல்லாமே ரெண்டுமே ஒன்று மாதிரியும் தெரியும், ரெண்டும் வேறு வேறு மாதிரியும் தெரியும். இது ரெண்டுக்கும் மிகவும் சிறிய அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேதவசனம் என்ன சொன்னதோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்போ நம்மெல்லாம் மூச்சு விடுறோம் இல்லையா, காற்று உள்ளே இழுக்கிறோம், காற்று வெளியே விடுறோம். இப்போது ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது உயிர் மூச்சு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறது உண்டு. ப்ரீதிங், லைஃப்ன்றது இந்த ப்ரீதிங்கில் தான் இருக்குது, இந்த மூச்சு காற்றில் தான் இருக்குது. அப்படியானால் தேவன் இந்த மூச்சு காற்றை நம் நாசின்னா மூக்கு, அதில் ஊதினார். ஆதி மனுஷனை மண்ணில் உருவாக்கிட்டு அந்த மண்ணாக இருந்த ஒரு பொம்மை மாதிரின்னு வச்சுக்கோமே, அவன் நாசியிலே ஊதினார். ஊதின பிறகு அவன் உயிர் பெற்றான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? ஜீவ ஆத்துமாவானான், உயிருள்ள ஆத்துமாவானான். அப்போ இந்த ஜீவ சுவாசம் உள்ளே போன உடனே, உடலுக்குள்ளே போன உடனே, உடல் ஏற்கனவே மண்ணினால் செய்யப்பட்டது, அது இந்த மாம்ச உடலாக மாறியது. உயிர்காற்று ஊதப்பட்டது. உயிர்காற்று ஊதப்பட்ட உடனே இந்த உடலோடு போய் அது சேர்ந்த உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான். பார்க்குறீங்களா? அப்படித்தானே வசனம் இருக்கு. அப்படியானால் இந்த ஆத்துமா என்பது உயிர் போன்றது. இல்லை, இப்படி சொல்றதா இருந்தா உயிரை தன்னிடம் வைத்து கொண்டிருக்கிற ஒன்று இந்த ஆத்துமான்னு சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நாம் 3 பகுதிகளாக இருக்கிறோம். இந்த சரீரம் கண்ணில் பார்க்கறது உயிர், காற்று மூச்சு விடுகிறோம், அது உயிர். அடுத்தது உள்ளான மனுஷன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஆத்துமான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஒரு இடத்துல தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால்னு இருக்கும், இன்னொரு இடத்துல தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால்னு இருக்கும். ஒரே அர்த்தம் போல தோன்றலாம், ஆனால் அந்த ஆத்துமா என்பது நமக்குள்ள உயிர் வந்ததினாலே உண்டான ஒன்று. ஆத்துமா சாகும்னு வசனம் இருக்கு. என்ன? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நாம இதை ரொம்ப ஆழமாக இது என்னதுன்றது தேடி பார்க்கறதுக்கு முன்னால், அப்படி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால், தேவன் சொன்ன ஒரு விஷயத்தை நமக்கு புரியுது, ரொம்ப புரியுதுன்றதை தாண்டி நாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உதாரணமாக, தேவன் ஆவியாக இருக்கிறார், சரிதாங்களா? அடுத்தது, அவர் கண்கள் பூமி என்றும் உலாவுகிறது, ஆவிக்கு ஏன்பா கண்ணுன்னு கேட்கலாம். அவர் கரம் என்னை நடத்துகிறது, ஆவிக்கு எங்கேருந்து கைன்னு கேட்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆவியாக இருக்கிற தேவனை அவர் எனக்கு என்ன செய்கிறார்னு எனக்கு சொல்ல வரும்போது என்கிட்ட இருக்கிற உடல் உறுப்பை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாருன்றதை சொல்லி கொடுக்குறாரு எனக்கு. அது மாதிரி தான் நாசியிலே சுவாசம் உயிர் ஊதப்பட்ட உடனே நான் ஜீவாத்துமாவானேன். அப்போது உயிர் ஆத்துமா ரெண்டும் வித்தியாசமானதாகவும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு முழு மனதோடே, முழு இருதயத்தோடே, முழு பலத்தோடே, இப்போ 4வது சொல்கிறாரு முழு ஆத்துமாவோடே. நம்ம இதை ரொம்ப எளிமையாக எப்படி சொல்லிக்கலாம்னா, உயிர் போல உயிரையே கொடுப்பதாக மொத்த உயிரையும் வைத்து தேவனை அன்பு கூற வேண்டும். இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, ஆவி மனிதனுக்குள்ள இருக்கு இல்லையா, அது தன்னை தந்த தேவனிடத்தில் போய் சேரும்னு பார்க்குறோம்.
அப்போ அந்த உயிர் என்னிடத்துக்கு தந்தார், அது எனக்குள்ள இருக்கிற ஆவியா இருக்கிறது, அது தன்னை தந்த தேவனிடத்தில் போய் சேர்ந்துரும். ஆவி ஆத்துமா சரீரமாக நாம் இருக்கிறோம். இப்போ இந்த ஆவி அப்படின்னு சொல்றத ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு இடத்துலையோ அல்லது உயிர் லைஃப் அப்படின்றதாகவும் பயன்பட்டுருக்கு. இது ரெண்டுமே உயிரோ அல்லது ஆவின்னு சொல்றதோ தங்கியிருக்கும் ஒரு கொள்கலம் போல ஆத்துமாவை நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆத்துமா என்பது நித்தியமானதாக ஒரு பாகமாக இருக்கிறது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட்டர்னிட்டி. நித்தியத்தின் ஒரு பாகமாக இந்த சோல் அப்படின்றத நாம் வச்சுக்கலாம். மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான் இல்லை? 2 விஷயத்தை நாம் பார்க்குறோம். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் உயிர் வாழ்வதற்காக, உங்கள் ஜீவனுக்காக. அதுக்கப்புறமா எண்ணத்தை உடுப்போம் இந்த உடல் சரீரத்துக்காக. தெளிவாக இருக்குல்ல? அப்போது ஆத்மாவுக்காகன்னா என்ன சொல்லியிருக்கலாம்? தேவ வசனங்களை நம் ஆத்துமாவுக்காக உட்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வித்தியாசப்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த சரீரத்துக்கான உயிர் வாழ்க்கைக்கு இந்த உணவு இருக்கிறது, இதை சாப்பிட்டா சரீர பிரகாரமான உயிர். அடுத்தது உடல் இருக்கிறது, அதை நான் மூடுவதற்காக எனக்கு அந்த உடையை நான் போட்டுக்கொண்டால் இந்த உடலை மூடலாம். ரைட். அடுத்தது தேவ வசனம், ஆவியா இருக்கிற அந்த தேவ வசனத்தை நான் எடுத்து சாப்பிட்டால் அதை உட்கொண்டால் அது என் ஆத்துமா ஜீவனுள்ளதாக இருக்கும், என் ஆத்துமா பிழைக்கும். இவ்வளோ ஞாபகம் வச்சிருந்தா நமக்கு போதும். மத்தேயு 20:27-28, உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார், தன் உயிரை கொடுக்க வந்தார். எபிரேயத்தில் இந்த ஆத்துமா என்பதற்கு நெஃபேஸ் அப்படின்ற சொல், கிரேக்கத்தில் சூகே அப்படின்ற ஒரு சொல், அதிலிருந்து தான் சைக்காலஜி, சைக்கிக் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை உளவியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உள்ளான மனுஷனுடைய அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை பற்றிய விஷயத்தை நம்ம புறமான மனுஷனை வெளியில் பார்த்துடலாம். டாக்டர் கருவி வச்சு கூட பார்த்துடுறாரு, ஸ்கேன் வச்சு கூட உடல் உறுப்பு பார்த்துடுறாரு. ஆனால் உள்ள ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் இல்லையா, அதை உளவியல் அப்படின்னு சொல்கிறது, சைக்காலஜி. அது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் இந்த ஆத்துமா அல்லது உயிர் என்று சொல்லுகிற சொல்லிருந்து தான். இப்போ இந்த ஆவி ஆத்துமா சரீரம் அப்படின்ற விஷயத்தில் தேவ அன்பை நான் முழுமையாக கொடுக்கணும்னு நான் வரும்போது தேவன் இதை எப்படி பிரித்து சொல்கிறாருன்னா, முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட. ஒரு உதாரணமாக நம்ம இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு உழைப்பாளி, ஒரு கடினமான உழைப்பாளி தன் கையினாலே வேலை செய்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அது தன்னோட பலம், ரைட், கையை பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறமா அவரே அந்த மரத்தை வெட்டுறாருன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு. அதில் ஒரு சிற்பம் வடிக்கிறார்னா அதை தன் மனதை பயன்படுத்துவார், கற்பனை, எண்ணங்கள், யூகம், அதெல்லாம். அப்போ கையும் வேலை செய்யும், மனதும் வேலை செய்யுமா? சரி. அதுக்கப்புறமா அந்த ஒரு சிற்பத்துக்கு உணர்வு, அது சிரிக்கிற மாதிரி, அந்த 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 கண்களில் ஒரு உயிர் இருக்கிற மாதிரி, ஒரு பார்க்குற மாதிரி நுணுக்கமாக அதை ஃபினிஷ் பண்ணுவார். அப்போ தன்னுடைய இருதயம், உணர்வை, எமோஷனை அது காமிக்கணும். ஒரு குழந்தை சிற்பம்னா அப்படியே வெறும் பொம்மையாகவும் இருக்கலாம், ஆனால் பார்ப்பா அந்த கண்ணு அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது, அது அப்படியே நிஜ குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்கிறோமில்ல, அந்த உணர்வை கொண்டு வர்ற மாதிரி ஒன்று பண்ணுறார். ஒரு ஓவியம் தீட்டுறாருன்னு வச்சுக்கோமே, தன் உணர்வை இருதயத்திலிருந்து அதை பயன்படுத்துவார். இப்போ நமக்கு புரியுது. அப்போது ஒரு மனிதன் வெறும் கையை பயன்படுத்தி உழைக்கலாம். கல் எடுத்துன்னு போய் ஒருத்தர் போடுறாருன்னா கையில் காலில் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவார். கட்டுறாருன்னா மனதை யூஸ் பண்ணுவார். அதை அழகுபடுத்துகிறார்னா தன் இருதயத்தின் உணர்வை அவர் பயன்படுத்துவார். அப்போது நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் இதெல்லாம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கும்போது அவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? முழுமையாக உங்களையே மொத்தத்தையும் நீங்கள் கொடுப்பது போல எல்லாவற்றையும் சேர்த்து என்னை அன்பு கூறுங்கள். நாம் ஆத்துமாவோடு தேவனை அன்பு கூறணும், உயிரை போல தேவனை அன்பு கூறணும். இதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது நமக்கு பைபிள் தெரியாது, வசனம்லாம் தெரியாது, ஒருத்தர் நமக்கு டீச் பண்ணுறார்.
அவர் சொல்கிறார் விசுவாசம்னா என்ன, பைபிள்னா என்ன, பாவம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, அது ஏன் நமக்கு தேவைப்படுது, இது ரட்சகர், இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் மனம் திரும்புங்க, இயேசுவை அறிக்கை பண்ணுங்க, தண்ணீருக்குள்ளே நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? காதில் சத்தியத்தை கேட்டதுனால. ஒரு 5 படிநிலைகள் நமக்கு தெரியுமா இல்லையா? அப்படியே படிப்படியாக நம்மளை கூட்டின்னு போயிட்டு அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே கீழ்ப்படுத்துகிறாங்க. ஓகே, நல்லா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளாக அல்லது ஒரு கிறிஸ்தவனாக நாம் இப்போ பிறந்துட்டோம். இப்போ பிறந்த நான் வாழணும் இல்லையா? என்னுடைய மரணபரியந்தம் வாழணுமா இல்லையா? அந்த மரணபரியந்தம் வாழுகிற வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணுமா? எபிரேய ஆசிரியர் சொல்கிறாரு, குழந்தையாக இருக்காதீங்க, பலமான ஆகாரம் உண்ணும் ஞானேந்திரியத்தில் நீங்கள் வளருங்க. காலத்தை பார்த்தால் காலம் ஆக ஆக நீங்கள் ஒரு போதகராக போதிக்கும் அளவுக்கு நீங்கள் வளரணும். இன்னொரு முக்கியமாக சொல்கிறாரு, பூரணராகும்படி நீங்கள் கடந்து போக வேண்டும். ஆரம்பத்தில் சில படிகளை தாண்டி ரட்சிப்புக்குள்ளே வருகிறோம். ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பூரணராகும்படியாக நாம் வளர்ந்து போக வேண்டும். அந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் முழு மனதோட எண்ணங்கள், சிந்தனை, முழு இருதயத்தோட உணர்வு, உணர்ச்சி, முழு பலத்தோட நீங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், உங்களுடைய சக்தி எப்படி பயன்படுத்த வேண்டும், உங்கள் கிரியை எப்படி செய்யப்பட வேண்டும், அதில் ஆத்துமா, முழு ஆத்துமாவோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உயிர் போல, உயிருக்கு சமமாக வேறு எதையுமே முன்ன வைக்காம தேவனையே முதலாவதும் முக்கியமானதும் முழுவதுமாக வைத்து அவரை நீங்கள் அன்பு கூற வேண்டும். கேட்கும்போது புரிகிற மாதிரி தெரியும். ஆனால் இதை நாம் எப்படி செய்யறது? பெஸ்ட் உதாரணம் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே. பெஸ்ட் உதாரணம், ஒரே உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் பரத்திலிருந்து கீழே வரும் பொழுது தேவனுக்கு சமமாக இருந்ததை எம்டி பண்ணிட்டு, அதை காலியாக அப்படியே மொத்தமாக தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுட்டு மனு உருவாக, மனித உருவாக இந்த பூமியிலே அவர் வந்து பிறந்தார். அடிமையாக ஒரு பாவி போல, ஒரு பாவி மனுஷன் எப்படி பூமியில் இருப்பான், ஆனால் அவர் பாவம் செய்யலை. நம்மள மாதிரி ஒரு நரனாக இந்த மாம்ச தேகத்தில் அவர் வந்தார். வந்துட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய சித்தம், அவர் யோசனை, அவர் திட்டம் எதுவுமே கிடையாதான். மொத்தமும் பிதாவானவருடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற தான் நான் வந்தேன். என் சித்தம் அல்லன்னார். பார்த்தீங்களா? அந்த அந்த தன்னை எம்டி பண்ணிட்டு பிதாவின் சித்தத்தையே மட்டும் நிறைவேற்றுவதாக ஒப்பு கொடுக்கிறாருல்ல, அந்த இடம்தான் முழு ஆத்துமாவோடு ஒருவர் தேவனை அன்பு கூறுவது அல்லது கீழ்ப்படிவது. இந்த சரண்டரிங் ஸ்பிரிட்டோடு தான் நாம் தேவனை அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கணும். இதை நாம் புரிஞ்சுக்கணும், இல்லை இதை விசுவாசிக்கணும். ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும், நம்ம முழுமையாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் எதிர்பார்க்குறது என்ன? அன்பு கூறுங்கள். தேவனோட லாங்குவேஜ் என்ன? அன்பு கூறுறதுன்னா என்ன அர்த்தம் அவருக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை அன்பு கூர்ந்தால் எனக்கு கீழ்ப்படிவீர்கள். அப்போ தேவனோட லாங்குவேஜில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் என் குமாரனை உங்களுக்கு கொடுத்து அவரை சாகச்சேன்ல, நீங்கள் எல்லாரும் போய் செத்துருங்க, உயிருக்கு சமமாக உங்கள் உயிரை கொடுத்துருங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன். அப்படி கேட்கலையே அவர். அந்த குமாரன் என்ன சொன்னாரோ அதன்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடங்க, பரலோகம் வாங்க, நம்மெல்லாம் ஒன்றா வாழலான்னார். எவ்வளோ எளிமையாக இருக்கு இல்லையா? இதுக்காக தான் எனக்கு ஒரு புக்கு கையில் கொடுத்துருக்கார். இதை பாருங்களேன், நான் என்ன பண்ணேன் பாருங்கள், உங்களுக்கு என்ன பண்ணேன் பாருங்கள், உங்கள் முற்பிதாக்களுக்கு என்ன பண்ணேன்னு பாருங்கள், நீங்கள் பாவம் செஞ்சு விழுந்துட்டா உங்களை எப்படி காப்பாற்றணும்னு நான் திட்டமிட்டதை பாருங்கள். காப்பாற்றுவதற்காக, மீட்பதற்காக என் குமாரனை, சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பி பலியாக்கி அவர் ரத்தத்தால் உங்களை கழுவுவதை பாருங்க, அந்த திட்டத்தை பாருங்க. இதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு உங்களை முழுமையாக கீழ்ப்படிய ஒப்புக்கொடுங்கள். அது இன்னொரு வார்த்தை தான், முழுமையாக அன்பு கூற உங்களை ஒப்புக்கொடுங்கள். இதை நாம் விளங்கிட்டா போதும், நாம் நிச்சயமாக ஒரு நல்ல கிறிஸ்தவராக, தேவனுடைய மகனாக, மகளாக வாழ முடியும். ஒரு நாள் இந்த பூமியை விட்டு பரலோகத்தில் அவரோடு கூட நித்தியமாக வசிக்க முடியும். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இதை தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி காலத்தில் சில தினங்கள் இருக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட பேசிகிட்டு இருக்கார். இன்னொரு கருத்து சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடல் இருக்கு இல்லையா, அது மண்ணோட மண்ணாக அழிஞ்சிடும். புழு, மண் எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சிடும். ஒரு புது மேனி, ஒரு புது உடல் கொடுக்கப்படும். அது ஆவிக்குரியதாக இருக்கும்,
சரீரம் போலவும் அது இருக்கும், அது பரலோகத்துக்குரியது, பரலோகம் போயிடும். ஆனால் இந்த உடலுக்கா அல்லது நம்முடைய உயிருக்கா அது தேவன்கிட்ட போய் சேர்ந்துட போகுது. சரி, வேற என்ன? அப்போது நாம் தேவனோடு கூட ஒரு தொடர்பாக எப்பவுமே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிற என்னுடைய விஷயம் என்னன்னா, என்னுடைய ஆத்துமா தான். என் ஆத்துமா தேவனோடு கூட தொடர்பில் இருக்கணும். ஏன்னா அந்த ஆத்துமா தான் அந்த தேவனோடு தொடர்பில் இருப்பதற்காக எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம். உடல் மண்ணோட போயிடும், உயிர் தேவனத்தில் போய் சேர்ந்துடும். அது என்கிட்ட தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது, அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். ஆனால் அந்த உயிர் எனக்குள்ளே வந்த உடனே, அது என் உடலுக்குள்ளே வந்த உடனே நான் ஜீவ ஆத்துமாவான. பார்த்தீங்களா? மற்ற மிருக ஜீவன்கள் ஜீவராசிகள்லாம் ஆகலை, நான் மட்டும் ஜீவாத்துமாவானனே. ஏன்னா தேவனுக்கும் எனக்குமான ஒரு உறவுக்காகத்தான். அதனால தான் இந்த முழு ஆத்துமாவோட நான் தேவனை அன்பு கூற அல்லது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டு முழுமையாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கீழ்ப்படுத்த வேண்டும். அந்த அர்ப்பணிப்பை மீண்டும் நாம் பரிசீலிக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற இவ்வளவு காலம் இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லை, ஞானஸ்தானம் பெற்று உண்மையாக இல்லை, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு பிறகு கூட இப்பொழுது முன்னை விட மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறேன், விலகி போய் கொண்டிருக்கிறேன், தேவனற்றவனாக நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். இப்படி எல்லாம் வகை வகையான விருப்பம் இல்லையா? நம்மளெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து ஒரு மனதோடு கூட தேவனை இப்படி முழுமையாக அன்பு கூறுவதற்கு, முழுமையாக கீழ்ப்படிவதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும். இதான் நோக்கம். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் அநேகம் விளங்குகிறது, பல எங்களுக்கு விளங்க முடியாத அளவுக்கு பெரிதாயின ஞானமாக இருக்கிறதப்பா. ஆனாலும் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு எந்த தடையும் இல்லை. தொடர்ந்து கீழ்ப்படிய, உமக்கு பிரியமாக நடக்க எங்களை நீர் பலப்படுத்தும், வழி நடத்தும், புத்தி தெளிவு தாரும், மனதில் பிரகாசம் தாரும். ஏதோ முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உமக்கு கீழ்ப்படுகிற அந்த அன்பை முழுமையாக உமக்கென்று கொடுக்க எங்களை, எங்கள் பிள்ளைகளை, இந்த சந்ததியை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.